வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சீட் பற்றி பார்க்கலாம். சீட்னா விதை எப்படி உருவாகும்னா எல்லாருக்குமே ஃப்ளவர்ஸோட 4 ஓரல்ஸ் தெரியும். ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், கேலக்ஸ் அண்ட் கரோலா. கைனோஷியம்ங்கிறது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டு. கைனோஷியம் கார்பல்ஸால் ஆனது. கார்பல்ஸ் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரியால் ஆனது. மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோஷியம். ஆண்ட்ரோஷியம் ஸ்டாமன்ஸால் ஆனது. ஸ்டாமன்ஸ் ஆந்தர் கனெக்டிவ் ஃபிலமெண்டால் ஆனது. ஆந்தரில் போலன் கிரைன்ஸ் இருக்கும். அந்த போலன் கிரைன்ஸ் சிக்மா மேலே விழுகும். அதுதான் பாலினேஷன் சொல்லுவோம். சிக்மா மேலே விழுந்த போலன் ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப்பை உருவாக்கும். அது ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் ரீச் பண்ணி ரெண்டும் இணையும், ஃபியூஸ் ஆகும். அதை தான் ஃபெர்டிலைசேஷன்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த மெச்சூரான ஓவியூல்ஸ் தான் சீடாக ப்ரொடியூஸ் ஆகும், உருவாகும். இதுதான் சீடு, ஃபெர்டிலைஸ்டு மெச்சூர் ஓவியூல். இதை சுற்றி இருக்கிறது தான் சீட் கோட்டு. இதுதான் சீட் கோட், ப்ரொடக்டிவ் கோட்டு. உள்ளே இருக்கிறது தான் காட்டிலீடன்ஸ் ஆர் எண்டோஸ்போம்னு சொல்லுவோம். இங்கே தான் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆகும். இதுதான் எம்ப்ரியோ, கருன்னு சொல்லுவோம். இதில் இருந்து தான் நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். டைப்ஸ் ஆஃப் சீட் பார்க்கறதுக்கு முன்னாடி காட்டிலீடன்னா என்ன, எண்டோஸ்போம்னா என்னென்னு பார்க்கலாம். எண்டோஸ்போம்னா கரு ஊன்னு சொல்லுவோம். இது டிஷ்யூஸால் ஆனதாக இருக்கும். இதில் ஃபுட் ஸ்டோரேஜ் நடக்கும். எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது, எம்ப்ரியோ ரேடிக்கல் ப்ளமியூல் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை இந்த எண்டோஸ்போம் ப்ரொவைட் பண்ணும். காட்டிலிடன்ஸுங்கிறது என்னென்னா வித்திலைகள்னு சொல்லுவோம். எம்ப்ரியோவில் 2 இலைகள் மாதிரி இருக்கும். அதுதான் காட்டிலிடன்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ணோம்னா எண்டோஸ்போமில் இருக்கக்கூடிய ஃபுட்டை நியூட்ரிஷனை உறிஞ்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். டைப்ஸ் ஆஃப் சீடில் எத்தனை காட்டிலீடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. டைகாட்டிலீடனஸ் சீடு, மோனோகாட்டிலீடனஸ் சீடு. டைகாட்டிலீடனஸ் சீடில் 2 காட்டிலீடன் இருக்கும். மோனோகாட்டிலீடனஸ் சீடில் 1 காட்டிலீடன் இருக்கும். இதில் எண்டோஸ்போம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா ஆகலையாங்கிறத பொறுத்து சீடை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அல்புமினஸ் ஆர் எண்டோஸ்போமஸ் சீடு, எக்ஸ் அல்புமினஸ் ஆர் நான் எண்டோஸ்போமஸ் சீடு. ஃபஸ்ட் அல்புமினஸ் ஆர் எண்டோஸ்போமஸ் சீடு. இதில் காட்டிலிடன்ஸ் தின்னாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும், ஜவ்வு மாதிரி இருக்கும். மெச்சூர் சீட்ஸில் எண்டோஸ்போம் இருக்கும். அந்த எண்டோஸ்போம் தான் எம்ப்ரியோலேருந்து ரேடிக்கல் ப்ளமியூல் சீட்லிங்காக நாட்டாக டெவலப் ஆகும்போது புது பிளான்ட்டாக டெவலப் ஆகி ரூட் மண்ணிலேருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே எண்டோஸ்போம் ப்ரொவைட் பண்ணும். எக்ஸாம்பிள் கேஸ்டர், சன்ஃப்ளவர், மெய்ஸ். ஆமனுக்கு சூரியகாந்தி, மக்காச்சோளம். எக்ஸ் ஆல்புமினஸ் ஆர் நான் எண்டோஸ்போமஸ் சீட்னா இந்த எண்டோஸ்போமில் இருக்க நியூட்ரியன்ஸ் அந்த கரு வளர ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபுட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். மெச்சூர் சீட்ஸில் எண்டோஸ்போம் இருக்காது. இதில் அந்த கருவில் இருக்கக்கூடிய வித்திலைகள் காட்டிலீடன்ஸ் எண்டோஸ்போமில் இருக்க ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணி அது திக்காக ஃப்ளஸியாக சதைப்பற்றுள்ளதாக கடினமாக மாறிடும். எக்ஸாம்பிள் பீ, பட்டாணி, கிரவுண்ட்நட், நிலக்கடலை. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ் எம்ப்ரியோவை மூடி பாதுகாப்பாக வச்சுருக்கு. எதுக்காகனா அடுத்த ஜென்ரேஷன் பிளான்ஸ் உருவாகிறதுக்காக. சீட்ஸில் ஃபுட் இருக்குது. அது டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீட் பரவி புது சிற்றினங்களை உருவாக்குது. ஒரு பிளான்ட்டு மல்டிப்ளை ஆகணும்னா அது சீட்ஸ் மூலமாக மல்டிப்ளிகேஷன் நடக்கும். சீட்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில், சாதகமற்ற சூழ்நிலையில் இன்ஆக்டிவாக இருக்கும். இதே சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வந்தோடனே, சாதகமான சூழ்நிலை வந்தோடனே சீட்ஸ் ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். சீட்ஸ் ஃபுட்டாக ஆக்ட் ஆகுது போத் அனிமல்ஸ் அண்ட் மென்க்கு. சீட்ஸ் தான் அக்ரிகல்ச்சருக்கு அடிப்படையானது. சீட்ஸ் எப்படி உருவாகுனா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி சீட்ஸ் உருவாகும். அதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அப்படி கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும்போது அதில் வேரியேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன் நடக்கும், வேறுபாடுகள் நடக்கும். ஆர்டிக் டுண்ட்ரா, ஆர்டிக் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பரிப்பின குடும்பத்தை சேர்ந்த லூப்பினஸ் ஆர்டிகஸ் செடியோட விதை 10,000 வருஷமாக இன்ஆக்டிவாக இருக்குது, டார்மண்ட்டாக இருக்குது. அதனுடைய சூட்டபிள் கண்டிஷன் வந்தோடனே அந்த விதைகள் ஜெர்மினேட் ஆகும். இதுதான் இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட் வயபிள் சீடு. சாக்கடலுக்கு
பக்கத்தில் இருக்கக்கூடிய கிங் ஹெரோட்ஸோட அரண்மனையில் பேரிச்சம்பழம் இருக்குது. அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய விதை வந்து 20,000 வருஷமாக வயபிள் கண்டிஷன்லேயே இருக்குது, முளைக்கும் திறனோடு இருக்குது. மொரிங்கா ஒலிஃபெரா, முருங்கையோட விதை பொடி வந்து தண்ணீரை சுத்தப்படுத்துது. நன்றி.